அப்போ இதுதான் கரெக்டான மடிப்பு முறையா? கைகள்ல எடுக்க ஈஸியா இருக்கும், ஸ்டோர் பண்றதுக்கு வசதியா இருக்கும், நிறைய இடமும் மிச்சமாகும். சாக்ஸ் சாக்ஸ் சுருட்டி போடுறதுக்கு பதிலா இப்படி ஒரு குட்டி பாக்கெட் மாதிரி மடிச்சு வச்சு பாருங்க. ஒரேடியா 2 சாக்ஸையும் எடுத்துக்கலாம். மிஸ் ஆகாது. ஆண்கள் உள்ளாடை 2 பக்கமும் மடக்கி அப்புறம் மேலையும் கீழையும் மடிச்சு நீட்டா சதுரமா வச்சுக்கலாம். ரொம்ப சுகாதாரமா இருக்கும். பட் டபுள் டபுள் 2 முனையையும் நடுவுல மடிச்சு ரோல் பண்ணி கடைசி முனைய உள்ள லாக் பண்ணிடுங்க. ஹோட்டல் ஸ்டைலை விட இது பெஸ்ட். டி ஷர்ட் ஏபி சி 3 பாயிண்ட்ஸை புடிச்சு 1 2ன்னு இழுத்தா போதும். ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் ஷர்ட்டை இப்படி மடிச்சா மடமடன்னு இருக்கும், சுருக்கமும் குறையும். லாங் ஸ்லீவ் ஷர்ட் காலரை பத்திரமா வச்சு அழகா மடிக்கிற டெக்னிக். ஹூடிய நீளமா மடிச்சு தொப்பி ஹூடு பகுதியை வச்சு மடிச்சதை முழுக்க மூடி வைங்க. கனமான ஸ்வெட்டரை இப்படி உள்ளுக்குள்ளேயே மடக்கி மடிச்சா களைஞ்சு போகாம இருக்கும். பஜாமா செட் முழு செட்டையும் ஒண்ணா வச்சு கவனமா மடிங்க. மேல கீழே ரெண்டும் பிரியாது. காட்டன் ஜாக்கெட்டை சுருட்டி ஒரு உருண்டை மாதிரி மாத்தி க்ளோசெட்ல நிறைய இடம் கிடைக்கும். கோட்டை ஹாங் பண்ண முடியாதா? கைகள் எல்லாம் மடக்கி மடிப்பு விழாம இப்படி பெட்டி மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். வெளியில போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு சூப்பர். நீங்க இன்னும் கத்துக்கலைன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பழைய பக்கம் ஹேக் ஆகிடுச்சு. அதனால எல்லாரும் இந்த புது பேஜை ஃபாலோ பண்ணுங்க.